ஹே லேடீஸ், மகளிர் தின வாழ்த்துக்கள். என் பேச்ச கவனமாக கேள். ஆமா, நான் நேரா உன்னிடம்தான் பேசுறேன், வேறு யாரிடமும் இல்ல. இந்த நேரத்துல இத கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடமே. நேற்று இரவு மீண்டும் உன் முகத்தை தலையணையில் மறைத்து கண்ணீர் சிந்தினாயா? இன்னைக்கு காலையில மீண்டும் ஒரு சிரிப்போடு இருந்திருப்ப. உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்து போயிருக்கிறாய் என்பதை யாரும் அறியாமல் இருக்க. சரிதானா? இன்று மீண்டும் மற்றொருவரின் மகிழ்ச்சிக்காக உன் மனதில் இருந்த உண்மைய நீயே உன் உள்ளத்தில் அடக்கிவிட்டாயா? நீ சோர்ந்து போய்விட்டாய் என்பதை நான் அறிவேன். நீ உறவுகளை காப்பாற்றிக் கொண்டே, அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டே இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய். இப்போ கண்ணாடியில் கூட உன் முகம் உனக்கே அந்நியமாக தோன்றுகிறது. நீ உன் அனைத்தையும் பணயம் வைத்துவிட்டாய். உன் ஓய்வை, உன் ஆசைகளை, உன் சுய மரியாதையை. மக்கள் உன்னை நல்லவள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும், யாரும் உன்னிடம் கோபப்படக்கூடாது என்பதற்காக மட்டும். ஒரு ஆண் பார்வையிலிருந்து நீ கேள். இந்த சமுதாயத்தை நாங்கள் இப்படித்தான் உருவாக்கிவிட்டோம். இங்கே உன் அமைதியை உன் சம்மதமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். உன் நல்ல மனதை உன் முட்டாள்தனமாகவே நினைக்கிறார்கள். ஆனா உன் மனத்தில் கையை வைத்து உண்மையை சொல். அதற்கு பதிலாக நீ பெற வேண்டியதை உண்மையில் பெற்றாயா? இல்லை அல்லவா? உனக்கு கிடைத்தது கிண்டல்கள் மட்டும், புறக்கணிப்பு மட்டும், மேலும் ஒரு காலியான உணர்வு மட்டும். அது உன்னை உள்ளுக்குள் தினமும் மெதுவா சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கும் நேரங்களில் உன் அருகில் வந்து உட்கார யாரும் இருப்பதில்லை. உன் சோகமாக இருக்கும்போது உன் மனதில் என்ன நடக்கிறது என்று கேட்க யாரும் வருவதில்லை. நீயே தனியாக உன் கண்ணீரை விழுங்குகிறாய். அடுத்த நாள் மீண்டும் எண்ணெய் மில்லில் சுற்றும் காளை போல அனைவருக்கும் சேவை செய்ய தொடங்குகிறாய். இதுதான் உன் விதி என்று நீ நம்பிவிட்டாய். சுமந்து கொள்வதே உன் வாழ்க்கை என்று நினைத்துவிட்டாய். ஆனா அது பொய், ஒரு மிக பெரிய பொய். நீ ஒரு பரிதாபமான, உதவியற்ற அல்லது பயந்து போகும் பெண் இல்ல. உன் உள்ளத்தில் ஒரு பெண் சிங்கம் தூண்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சிங்கத்தை மக்களின் கிண்டல்கள், சமூகத்தின் பயம், இவைகளால் நீயே ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறாய். இன்று இந்த நிமிஷத்தில் அந்த கூண்டை உடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ நிறைய தாங்கிவிட்டாய். இப்போ தாங்குவதை நிறுத்து. போராட கற்றுக்கொள். நான் போராடு என்று சொல்வது பாத்திரங்களை உடைக்க வேண்டும் என்பதல்ல, எதிர்த்து பேச வேண்டும் என்பதல்ல, கத்தி சண்டை போட வேண்டும் என்பதும் அல்ல. அது பலவீனமானவர்களின் வேலை. உன் உண்மையான போராட்டம் உன் மனதுடன் உன் மதிப்பை நீ அறிந்து கொள்வதற்கான போராட்டம். ஒவ்வொரு தருணத்திலும் என்றும் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று உன்னை பயமுறுத்தும் அந்த பயத்தை வேறு அறுப்பதுதான் உன் போராட்டம். முதலில் உன்னை மதிக்காத மனிதருக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். இந்த 2 எழுத்து சொல், இல்லை. அதுதான் உன் மிகப்பெரிய ஆயுதம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால், அது உன் மனதை காயப்படுத்தினால், யாராவது உன்னை அவமதித்தால், அங்கே அமைதியாக நின்று கண்ணீர் சிந்தாதே. அந்த நேரத்தில் நீ பேச வேண்டும், அமைதியான குரலில், ஆனா நேராக கண்களை பார்த்து. உங்க இந்த நடத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய்? நீ பதில் சொன்னால் மக்கள் உன்னை கெட்டவள் என்று சொல்வார்கள், உறவுகள் உடைந்து போகும், நீ தனியாகி விடுவாய் என்றுதானா? ஆனா உன் கண்ணீரில் நின்று கொண்டிருக்கும் உறவு, உன் தாழ்வில் உயிர் வாழும் உறவு, உன் ஆன்மாவை கொன்று வாழும் உறவு, அப்படி ஒரு உறவு விலகுவது உனக்கு நன்மைதான். உன் சுய மரியாதை உன்னுடன் இருக்கும். மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து போய்விட்டால் அது இழப்பு அல்ல, அது உன் சுதந்திரம். யாராவது காரணமில்லாமல் உன்னிடம் கோபப்படும்போது அல்லது உன்னை தாழ்த்த முயற்சிக்கும்போது அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதை நிறுத்து. நீ நீதிமன்றத்தில் நிற்கும் குற்றவாளி அல்ல. அவர்களின் வெறும் வார்த்தைகள் உன்னை உள்ளுக்குள் குலைக்க முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்திவிடு. உன் உணர்வுகளின் சாவியை மற்றவர்களின் கைகளிலிருந்து மீட்டுக்கொள். மற்றவர்களின் நடத்தைக்கு ஏற்ப நீ அழவும் சிரிக்கவும் செய்து கொண்டே இருந்தால் நீ ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒரு நாள் உன் மகிழ்ச்சி, உன் துக்கம் யாருடைய வார்த்தைகளையும் சார்ந்திருக்காது என்று நீ முடிவு செய்த நாளில், அந்த நாளிலிருந்து நீ உண்மையாகவே வெல்ல முடியாதவளாகி விடுவாய்.
உன் சுற்றிலும் ஒரு வலுவான எல்லையை உருவாக்க வேண்டும். உன் அனுமதியில்லாமல் யாரும் அதை கடக்க முடியாதபடி. உன் மதிப்பு உன் கைகளில்தான் இருக்கிறது என்று நீ எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு விரைவாக இந்த உலகமே உன் முன் தலையை குனியத் தொடங்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உனக்காக நீயே நிற்க வேண்டும். எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் உன் அமைதியை உன் மிக ஆபத்தான ஆயுதமாக மாற்று. அந்த அமைதி எதிரிலிருப்பவருக்கு அவர்களின் அளவை நினைவூட்டும். என் வார்த்தைகள் உன் இதயத்தின் குரல் போல தோன்றினால் நீயும் அந்த பயந்து போகும், எல்லாம் தாங்கிக் கொள்ளும் அந்த பழைய பெண்ணை என்றைக்கும் பின்னால் விட்டு முன்னேறு. உன்னை சுற்றிலும் இந்த போலியான கூட்டத்தை நீ அறிந்து கொண்டு விட்டாய். மக்களின் கிண்டல்களுக்கு பயப்படுவதை நிறுத்திவிட்டாய். அதனால உன் பயணத்தின் மிக ஆழமான இறுதியான உண்மைய இப்போ நான் உனக்கு சொல்லப் போறேன். அந்த உண்மை உன்னை முழுமையாக சுதந்திரமாக்கும். மேலும் உன் உள்ளத்திலிருக்கும் அந்த அமைதியான அளவற்ற சக்தியை என்றைக்கும் எழுப்பிவிடும். நீ பல நேரங்களில் தனியாக அமர்ந்து கொண்டு உன்னை நீயே குறை கூறிக்கொள்வாயல்லவா? நான் இத்தனை ஆண்டுகள் இதை ஏன் சகித்தேன் என்று நினைப்பாய். நான் இவ்வளவு முட்டாளாக எப்படி இருக்க முடியும் என்று கேள்வி கேட்பாய். என்னை மதிக்காதவர்களுக்காக நான் என் மதிப்புமிக்க நேரத்தை ஏன் வீணாக்கினேன் என்று வருந்துவாய். என் பேச்சை கவனமாக கேள். உன்னையே வெறுப்பதும் உன்னையே தண்டிப்பதும் இப்போதே இந்த நிமிஷத்திலிருந்து நிறுத்திவிடு. நீ அனுபவித்த எல்லாம் உன் அறியாமையோ உன் பலவீனமோ அல்ல. அது உன் தூய்மை, உன் நிர்பாவம். உறவுகளில் நல்லதை மட்டும் காண முயன்ற அந்த நல்ல மனசு. நீ உன் கடமையையும் உன் பொறுப்பையும் முழு நேர்மையுடன் செய்தாய். தவறு செய்தது நீ அல்ல. தவறு செய்தவர்கள் உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டவர்கள். இப்போ கடந்த காலத்தின் அந்த வருத்தத்தை உன் மார்பிலிருந்து எடுத்துவிடு. கடந்தது உன் தோல்வி அல்ல, அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். இப்போ அந்த பாடத்தை உன் ஆயுதமாக மாற்று, பலவீனமாக அல்ல. இப்போ யார் உனக்கு சதி செய்கிறார்கள், யார் உன்னை பற்றி பின்னால் பேசுகிறார்கள், இவைகளில் உன் கவனம் இருக்கக்கூடாது. நீ பயமின்றி வாழ ஆரம்பித்தவுடன் உன் கவனம் உன் இலக்கில் இருக்க வேண்டும். மக்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள், அது அவர்களின் பிரச்சனை, உன்னுடையதல்ல. நீ களிமண்ணில் கல்லை எறிய வேண்டிய அவசியமே இல்லை. உன் கவனம், உன் மகிழ்ச்சி, உன் அமைதி, உன் சுயமரியாதை, இவைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். நீ உன் நடையை, உன் கண்களை, உன் குரலை முழுவதும் மாற்ற வேண்டும். உன் கண்களில் அந்த தீட்சையும் அந்த உண்மையும் இருக்க வேண்டும். அதை பார்த்தால் எந்த தேவையற்ற மனிதனும் உன்னிடம் கண் காண்பதற்கு முன் 10 முறை யோசிக்க வேண்டும். நீ நடக்கும்போது உன் தோள்களில் உலகத்தின் சுமை அல்லது பரிதாபம் இவை தெரியக்கூடாது. அதற்கு பதிலாக உன்னையே வென்ற பெருமை உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். உன் குரலை ஆழமாக, அமைதியாக, தெளிவாக மாற்று. நீ ஒரு வார்த்தை சொன்னாலே அதை கேட்க எதிரிலிருப்பவர் கட்டாயப்பட வேண்டும். நீ கத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனா நீ பேசும் வார்த்தைகள் அம்பு போல நேராக அவர்களின் மனதில் பதிய வேண்டும். உன் கண்ணீரை அவ்வளவு விலைமுதியதாக மாற்று, யாராலும் அதை எளிதில் வரவழைக்க முடியாதபடி. நீ உன் முழு வாழ்க்கையையும் மற்றவர்களின் கதையில் ஒரு சிறிய பாத்திரமாக கழித்துவிட்டாய். யாரோ ஒருவரின் நல்ல மகள், யாரோ ஒருவரின் நல்ல மனைவி, யாரோ ஒருவரின் நல்ல மருமகள். இந்த போட்டியில் நீ உன் அடையாளத்தை முழுவதும் இழந்து விட்டாய். ஆனா உன் சொந்த கதை எங்கே? உன் சொந்த அடையாளம் எங்கே? இன்றிலிருந்து உன் வாழ்க்கை கதையின் முக்கிய நாயகி நீயே. இந்த வாழ்க்கை மேடை உன்னுடையது. இதன் ஒளி உனக்காக, இதன் விதிகளும் உனக்காக. இந்த மேடையில் உன்னை மதிக்காதவர்களை, உன்னை கௌரவிக்காதவர்களை எந்த தயக்கமும் இல்லாமல் உன் கதையில் இருந்து வெளியே அனுப்பு. யாரிடமும் கைகூப்பி என் வாழ்க்கையில் இருங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது செல்ல விரும்பினால் அவர்களுக்காக நீயே கதவை திறந்துவிடு. மிக முக்கியமான ஒன்று, நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் தாழ்த்தி உனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது.
உன் வெற்றி, உன் சிரிப்பு, உன் ஆழமான அமைதி இவைகள்தான் உனக்கு முக்கியம். அதை பார்த்தால் உன் எதிரிகள் உள்ளுக்குள் எரிந்து போய்விடுவார்கள். அவர்கள் செய்த அவமதிப்புகள், அவர்கள் செய்த துரோகம் இவையெல்லாம் உன்னை பாதிக்கவே இல்லை என்று அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய அந்த நெருப்பில் தாமாகவே எரிந்து விடுவார்கள். நீ ஒரு கல்லை போல வலுவாகவும் ஒரு ஆழமான நதியைப் போல அமைதியாகவும் இருக்க வேண்டும். உன் பாதை தெளிவாக இருக்கிறது. சகித்துக் கொள்வதை நிறுத்து. போராட கற்றுக்கொள். சத்தமில்லாத ஒரு போராட்டம். அதில் உன் அமைதியான உறுதியான வெற்றி மட்டும் இருக்கும். இப்போது நீ இல்லை என்று சொல்லவும், உன் எல்லைகளை நிர்ணயிக்கவும், உனக்காக நேரம் ஒதுக்கவும் ஆரம்பித்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு புயல் வரப்போகிறது என்பதை நான் சொல்லப் போகிறேன். நீ மாற்றமடையும் போது அந்த புயல் வரும். நீ இல்லை என்று சொல்ல ஆரம்பிக்கும்போது, நீ உன் எல்லைகளை அமைக்கும்போது, நீ உனக்காக நேரம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும்போது உன் சுற்றியுள்ள மக்கள் சினந்து போவார்கள். ஏனெனில் உன் அமைதிக்கும் நீ எப்போதும் தயாராக இருப்பதற்கும் அவர்கள் பழகிவிட்டார்கள். உன் இந்த புதிய உருவம் அவர்களுக்கு மிகவும் குத்துவது போல இருக்கும். அங்கிருந்தே தொடங்கும் அவர்களின் மிகவும் ஆபத்தான விளையாட்டு. அது என்னவென்றால் உன் மனதில் குற்ற உணர்வு உண்டாக்கும் விளையாட்டு. அவர்கள் உன்னை கிண்டல் செய்வார்கள். நீ இப்போது மாறிவிட்டாய், உனக்கு குடும்பம் பற்றி கவலை இல்லை, நீ மிகவும் சுயநலமாகிவிட்டாய் என்று சொல்வார்கள். என் பேச்சை மிகவும் ஆழமாக கேள். யாராவது உன்னை சுயநலவாதி என்று சொன்னால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று புரிந்து கொள். ஏனெனில் அவர்கள் உன்னை சுயநலவாதி என்று சொல்வது ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான். இப்போ நீ அவர்களின் சுயநலத்திற்கு ஏற்ப வாழவில்லை என்பதற்காக. இந்த வலையில் நீ சிக்கக்கூடாது. நீ அழுது கொண்டு நான் சுயநலவாதி இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவர்களின் கண்களை பார்த்து சிரித்துக்கொள். மனதில் மட்டும் நினைத்துக்கொள், என் சுயமரியாதையை காப்பாற்றுவது, என் மகிழ்ச்சியை தேர்வு செய்வது சுயநலம் என்றால், ஆமா, நான் சுயநலவாதிதான். இன்னொரு கசப்பான உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அவள் எல்லோரின் கண்களிலும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது. சிறு வயதிலிருந்தே உனக்கு இதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நல்ல பெண் யாரென்றால் அவள் எல்லோரின் பேச்சையும் கேட்பவள், ஒருபோதும் புகார் சொல்லாதவள். இன்று நல்ல பெண் என்ற இந்த மாயையை உன் மனதிலிருந்து முழுவதும் பிடுங்கி எறிந்துவிடு. உன் உரிமைகளை காயப்படுத்தி உன்னை கண்ணீர் சிந்த வைத்துக்கொண்டு அதே சமயம் நீ நல்லவள் என்று சொல்வோரின் பாராட்டில் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இல்லை. அது ஒரு வெற்று பாராட்டு. அதற்கான விலை உன் வாழ்க்கை, உன் அமைதி. நீ தனிமையைக் கண்டு மிகவும் பயப்படுகிறாய் அல்லவா? நீ உனக்காக நின்றால் உறவுகள் உடைந்து போய்விடும், நீ தனிமையாகி விடுவாய் என்று நினைக்கிறாய். ஆனா உன் மனதில் கையை வைத்து உண்மையை சொல். இந்த பெரிய கூட்டத்தின்குள் இத்தனை பேருக்காக நாள் முழுவதும் உழைத்த பிறகும் நீ உள்ளுக்குள் முழுமையாக நான் தனிமையில்லை என்று சொல்ல முடியுமா? உன் துயரை பகிர்ந்து கொள்ள யார் வருகிறார்கள்? நீ உனக்காக நிற்கும்போது சிலர் நிச்சயமாக உன்னிடமிருந்து விலகுவார்கள். ஆனா நினைவில் வைத்துக்கொள், அவர்கள்தான் உன்னை பயன்படுத்திக் கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவது இழப்பு அல்ல, அது உன் மிகப்பெரிய வெற்றி. அந்த காலியான உணர்வைக் கண்டு பயப்படாதே. பழைய, சிதைந்த, நடிக்கும் உறவுகள் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிய பிறகே நீ சுத்தமான புதிய காற்றை சுவாசிக்க முடியும். உன்னுடன் தனியாக உட்கார கற்றுக்கொள். உன்னுடன் பேச கற்றுக்கொள். தனிமையைக் கண்டு பயப்படாத பெண்ணை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் பயமுறுத்த முடியாது. யாராவது உன்னை வார்த்தைகளில் சிக்க வைக்க முயன்றால், உன்னை தவறானவளாக நிரூபிக்க முயன்றால், பழைய பழக்கத்திற்கு நீண்ட விளக்கங்களை கொடுக்காதே. உன்னை புரிந்து கொள்ளவே விரும்பாத மனிதருக்கு நீ உன் இதயத்தை கிழித்து காட்டினாலும் அவர் அதிலும் குறையை மட்டுமே காண்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் உன் விலையூறிய ஆற்றலை வீணாக்காதே. அவர்களுடன் வாதம் செய்யாதே. அமைதியாக, தன்னம்பிக்கையுடன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நீ என்ன நினைக்க விரும்புகிறாயோ நினைத்துக்கொள். எனக்கு என் உண்மை தெரியும் என்று. அதற்கு பிறகு அங்கிருந்து திரும்பி நடந்து செல். அப்படி திரும்பி செல்வது உன் தோல்வி அல்ல, அது உன் அமைதியை காப்பாற்றும் மிக வலுவான கவசம். உன் உணர்வுகள் உன் மிகப்பெரிய செல்வம். அதை எல்லோரின் முன்னும் வீணாக கொடுக்காதே. யாராவது உன்னை காயப்படுத்தினால் நீ உடைந்து போய்விட்டாய் என்று அவர்களுக்கு காட்டாதே. உன் பலவீனமே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். நீ வலியில் இருந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் எதிரில் இருப்பவர் தானாகவே தோற்றுவிடுவார். ஏனெனில் உன்னை எப்படி உடைப்பது என்று அவர்களுக்கு புரியாது. நீ ஒரு வலுவான மலையாக மாற வேண்டும். உன்னை மோதும் புயல்களும் திசை மாற்றி செல்ல வேண்டும். சகித்துக் கொள்வதை நிறுத்து.
உன் மனதை இரும்பை போல வலுவாக மாற்று. உனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. நீயே உன்னுள் ஒரு முழு படை. போராடு, வெற்றி உன்வசப்படும். இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லேடிஸ் ஸ்பெஷல் வீடியோ என்று டைப் பண்ணுங்க. இன்னும் இத மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.